ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சஷ்டி ஃபேஷனல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நம்ம சேனலில் முதல் முறையாக போடக்கூடிய ரொட்டீன் வீடியோ, அதனால் இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால அன்றைக்கி நான் பூஜையை ஈவினிங் தான் பண்ணியிருந்தேன். அதுவுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. டைம் வந்து 4 மணிக்கு தான் நான் வந்து என்னோடய ஈவினிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா என் பையன் 4:30 மணிக்கு டியூஷன் போகணும். அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எடுத்ததும் நான் வீடு வந்து ஃபஸ்ட்டு கூட்டி பெருக்கி க்ளீன் பண்ணுற வேலையை தான் பார்த்தேன். ஏன்னா அதுக்கு முன்னத்தினாலே நான் வந்து மாஃப் போடுறது, க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது இந்த வேலையெல்லாம் நான் வந்துட்டு முன்ன நாளே பண்ணி வச்சுட்டேன். பூஜைக்கு தேவையான பொருட்களையும் நான் முன்னாடியே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி பூஜையுமே ஸ்பெஷலான பூஜை தான். ஒரே வாட்டியாக எல்லா வேலையும் செய்ய முடியாதுன்றதுனால நான் பாதியாக பிரித்து நான் வேலைகளை செஞ்சுக்கிட்டேன். அடுத்தது க்ளீனிங் ஒர்க் முடித்தோடனே நேராக நான் கிச்சனுக்கு போயிட்டேன். பால் காய்ச்சி குழந்தைக்கு பாலும் ரஸ்க்கும் கொடுத்துட்டு அப்படியே எனக்கு நான் காஃபி போட்டுக்கிட்டேன். காஃபி தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். காஃபி தான் என்னோடய எனர்ஜி ட்ரிங்க். எந்த வேலையை ஆரம்பித்தாலும் முதல்ல ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு தான் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ எனக்கு பிரிஸ்காக இருக்கும். அப்போ தான் வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக செய்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அடுத்து பேக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு டியூஷனுக்கு அனுப்புறதுக்காக புக்ஸ் எல்லாம் எடுத்து பேக்கில் வச்சிட்ருக்கேன். அவன் முதல்ல கிளப்பி விட்டோன்னா தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வேலைகளை நம்ம பார்க்க முடியும். ஃப்ரைடேனாலே நமக்கு கொஞ்சம் பிஸி டேவாக தான் போகும். நான் ஈவினிங் என்ன பூஜை பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருந்தது. ஒர்க்கே வந்து ஈவினிங் மேலே தான் ஆரம்பித்தேன். ஸோ பையனை டியூஷனில் விட்டுட்டு அடுத்து நான் பூஜைக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து முதல்ல வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சிட்ருந்தேன். இப்போ ஒவ்வொரு படத்துக்காக நான் வந்து பூ வைக்கிறேன். பூ வச்சிட்ட பிறகு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒன்றா நான் வந்து பார்த்து எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பூஜை பண்ணும்போது எந்திரிச்சு ஒவ்வொரு பொருளையும் நம்ம தேடக்கூடாது. அது சரியான முறையும் கிடையாது. எல்லாமே நமக்கு கைக்கு பக்கத்தில் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பூஜையை ஆரம்பிக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பூஜை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, நம்ம இப்போ முருகரோட வேலுக்கு தான் நம்ம வந்து பூஜை பண்ண போகிறோம். அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ண போகிறோம். நான் நெய்வேத்தியத்துக்காக ட்ரை ஃப்ரூட்ஸும் ஒரு டம்ளர் பாலும் வச்சுருக்கேன். இதுதான் என்னால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியத்தை நான் வச்சுருக்கேன். பூஜைக்கு தேவையான அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் பக்கத்துலேயே எடுத்து வச்சுருக்கேன். தூபதீபங்களெல்லாம் கூட பக்கத்துலேயே வச்சுருக்கேன். பூவெல்லாம் உதுத்து வச்சுருக்கேன். அபிஷேகம் பண்ணும்போது நம்ம உட்காந்து பண்ணுறதுனால அந்த மனையுமே போட்டு வச்சுருக்கேன். எந்த கடவுளுக்கு நம்ம பூஜை பண்ணுறதா இருந்தாலும் அபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளையும் ஏற்றி வச்சுட்டு தான் நம்ம வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நான் வந்து நிலப்படியிலையும் வந்துட்டு நான் விளக்கு வச்சுருக்கேன். இன்றைக்கி முருகருக்கு பூஜை பண்ண போகிறோன்றதுனால நான் ஷட்கோல கோலம் போட்டிருக்கேன். வாசப்படியில் 2 பக்கமே நான் விளக்கு வச்சுருக்கேன். அப்புறம் உருளியில் பூ போட்டு வச்சுருக்கேன். சிம்பிளாக ஒரு ஷட்கோண கோலம் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் என்னோடய வாசப்படி இந்த அளவுக்கு தான், இவ்வளோ சிம்பிளாக தான் நான் இருக்கும். இப்போ நம்ம எல்லா விளக்கையும் ஏற்றியாச்சு. இப்போ நம்ம பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தூபதீபம் காட்டணும் இல்லைங்களா, அதுக்காக தசாங்க பொடி இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்குன்னா ஒவ்வொரு அபிஷேகமும் முடிஞ்ச பிறகு நம்ம தூபதீபம் காட்டணும். அதே மாதிரி பூஜையோட இறுதி பகுதி வரும்போது நம்ம கற்பூர ஆரத்தி காட்டி நிறைவு செய்யணும் அந்த பூஜையை. அதுக்காக நான் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். முதல்ல நம்ம தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிக்கலாம். வெறும் நார்மல் தண்ணியில் நம்ம வந்து வேலை வந்து சுத்தப்படுத்திக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் 1 by 1 நம்ம வந்து சேர்த்து அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் எடுத்திருக்கேன் நான் அபிஷேகத்துக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தயிர். அடுத்து 3ஆவதாக விபூதி அபிஷேகம். 4ஆவதாக சந்தன அபிஷேகம். 5ஆவதாக பன்னீர் அபிஷேகம். நான் சொல்லியிருக்கிற இந்த ஆர்டர் வைஸ் தான் நான் வந்துட்டு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு முறையும் நம்ம வந்துட்டு பால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அப்போ பால் அபிஷேகம் முடிஞ்ச பிறகு மஞ்சள் குங்குமம் இட்டு அதுக்கு பூ வச்சு நம்ம வந்து தூபம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த அபிஷேகத்தை நம்ம ஆரம்பிக்கணும். இதே ஆர்டர் வைஸ் தான் நான் வந்துட்டு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் எந்த மாதிரி வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத.
இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கக்கூடிய இந்த பூஜை வந்து எனக்கு ஸ்பெஷல்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நான் முருகருக்கு விரதம் இருந்து 48வது நாள் நிறைவு செய்கிற அந்த நாள். அந்த 48 நாள் விரதத்தை நிறைவு செய்கிற அந்த நாள். இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே தான் செஞ்சுருந்தேன். இப்போ போச்சு இல்லைங்களா, அந்த ஃப்ரைடே தான் நான் வந்துட்டு இந்த பூஜையை நான் பண்ணியிருந்தேன். இந்த விரதத்தை ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அந்த விசாக நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு தான் நான் இந்த விரதத்தை ஆரம்பிச்சிருந்தேன். இடையில எனக்கு மென்சஸ் அந்த நாட்களும் இருந்தது. இதெல்லாம் கடந்து 48 நாள் நான் நல்லபடியாக நிறைவு செஞ்சுருக்கேன். அண்ட் இந்த சமயத்தில் நான் கடவுளுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறேன். ஏன்னா 48 நாள் விரதம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா. விரதம்னு ஒரு பேர் வச்சு அந்த நாட்களை நம்ம நகர்த்தும்போது ஏகப்பட்ட தடைகள் வரலாம். தடங்கள், பல சோதனைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வரும். அதெல்லாம் கடந்து தான் நம்ம அந்த விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே எனக்கு கடவுள் அருளால் நல்லபடியாக நான் அந்த 48 நாளும் நான் நிறைவு செஞ்சுருக்கேன்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா கடவுளுக்கு விரதம் இருக்குன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கெல்லாம் நமக்கு கொடுப்பனை இருக்குன்னும் போது ரொம்பவே சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஒரு விரதம் இருக்க போகிறோம், அதை ஆரம்பிக்க போகிறோன்னா அந்த கடவுளுக்கு ஏற்ற உகந்த நாளில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ தான் அதோட நிறைவு பகுதியும் நம்மளால் முழுமையாக நிறைவு செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. அது நான் உண்மையாகவே ரொம்பவே நம்புகிறேன். 100% உண்மைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இந்த விரதத்தை ஆரம்பித்தது வைகாசி விசாக நாள் அன்னைக்கு ஆரம்பித்தேன். இப்போ இந்த விரதத்தை முடிக்கும்போது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வளர்பிறை சஷ்டி அன்றைக்கி சஷ்டி. அந்த சஷ்டி நாள் அன்றைக்கி தான் நான் என்னோடய 48வது நாள் விரதத்தை நிறைவு செஞ்சுருக்கேன்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை விட வேறு என்ன வேணுன்ற மாதிரி எல்லாம் தோணியிருந்தது எனக்கு. இந்த விரதம் இருந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு வித்தியாசமான ஃபீலிங்ஸ் இருந்தது. அந்த அனுபவன்றது எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நம்ம எப்போவோ என்னென்னவோ நினச்சிருப்போம். சின்ன வயசில் நமக்கு இது கிடைக்குமா, நடக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு கனவை கண்டு வச்சுருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி விஷயம் எல்லாமே கூட இன்றைக்கி இந்த 48 நாள் இடையில எனக்கு நடந்துச்சு, கிடச்சிச்சு. அதை விட அதிகமாக சந்தோஷம் இருந்தது, நிம்மதி இருந்தது. அதை விட செல்ஃபாகவே ரொம்ப சேஞ்சஸை நான் ஃபீல் பண்ணேன் என்கிட்ட. இது மட்டுமே கிடையாதுங்க. இதுக்கு சமமாக எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்படுறோமோ அதுக்கு சமமான சோதனைகளையும் நான் சந்திச்சிருக்கேன். விரதம் இருக்கிறதுக்கான எந்த தடையுமே இல்லை. ஆனால் அந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் நல்ல என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு சோதனையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு ஏன்னா முருகருக்கு விரதம் இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா. அந்த மாதிரி எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ணோமோ, எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம அந்த நிம்மதின்றதை நம்ம பார்த்தோமோ அந்த அளவுக்கு என்னடா இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்ற மாதிரியெல்லாம் சோதனைகளையும் நம்ம பார்த்துருக்கேன். அதெல்லாமே இப்படி இது எல்லாத்தையுமே கடந்து தான் இந்த 48வது நாளையும் நான் நிறைவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தா நம்பணுங்க. நம்மளே முதல்ல நம்பணும், அதுக்கப்புறம் தான் கடவுளை நம்பணும். ஏன்னா பக்தின்றது ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பண்ணுறது இல்லை, அது நம்மக்கிட்டேயே இருக்கணும். கடவுள் மேலே உண்மையான பக்தி வரணும். இந்த உண்மையான பக்தியும் இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும். ஏன்னா அவங்க இதை பண்ணாங்க, இவங்க அதை பண்ணாங்க, அது கிடைச்சது, இவங்களுக்கு இது கிடைச்சது, நம்மளும் செய்வோம், நம்மளும் பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்க. உண்மையான பக்தி இருந்து நீங்கள் கடவுளை கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக யூனிவர்ஸே உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துரும். கண்டிப்பாக அதை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒன்றொன்னா ஒவ்வொரு அபிஷேகமாக நான் முடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கேன். கடைசியாக பன்னீர் அபிஷேகமும் பண்ணி முடிச்சிட்டேன். நான் மொத்தமாக 5 பொருள் வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அந்த ஒற்றைப்படையில் 3, 5, 7, 9, 11 அந்த மாதிரி இந்த ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணணும். அதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அபிஷேகமும் பண்ணி முடிச்சிட்டேன். அபிஷேகம் பண்ணி முடித்தோடனே சந்தன குங்குமம் இட்டு நான் அதுக்கு அந்த நுனியில் சந்தனம் வச்சுருக்கேன். ஏன்னா கூர்மையாக இருக்கக்கூடாது வேல். நம்ம எந்த கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணாலுமே சரி, அந்த போற்றின்றது சொல்லி நம்ம பூஜையை நிறைவு செஞ்சோம், அர்ச்சனை பண்ணி நிறைவு செஞ்சோம்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும். குறைஞ்சது 108 போற்றி சொல்லியாவது நம்ம மலர் அர்ச்சனையோ குங்கும அர்ச்சனையோ பண்ணோம்னா நமக்கு நல்லது.
அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து விநாயகரை கும்பிட்டு அடுத்து நம்மளுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அர்ச்சனையை தொடங்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ அதே மெத்தடில் தான் நானும் பண்ணியிருக்கேன். விநாயகரை கும்பிட்டு அடுத்து குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் முருகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து 108 போற்றி சொல்லி கடைசியாக கற்பூர தீபாராதனை காட்டி நான் பூஜையை வந்து நிறைவு செஞ்சேன். அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் நான் வந்து வேல்மாறல் வந்து ஃபோனில் போட்டுவிட்டு நான் வந்து அபிஷேகம் பண்ணேன். ஏன்னா வேல்மாறல் சொல்லி அர்ச்சனை பண்ணுறவங்களும் பண்ணலாம். இப்படி நம்ம விருப்பம் எந்த மாதிரி நம்ம கும்பிட்டாலுமே அது கடவுள் ஏற்றுப்பாங்க. எந்த கடவுளுமே நமக்கு இந்த மாதிரி தான் பூஜை பண்ணணும், எனக்கு அந்த மாதிரி தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு எந்த கடவுளும் சொன்னது கிடையாது. நம்மளுடைய விருப்பம்தான். நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் பூஜை பண்ணாலே போதுமானது. நான் பூஜை முடிஞ்ச பிறகு நான் வந்து ஒரு லெமன் வந்து கட் பண்ணி வாசலில் வைக்கிறேன் திருஷ்டிக்காக. ஒரு பக்கம் ஒரு ஆஃப் லெமனில் வந்து மஞ்சளும் இன்னொரு ஆஃப் லெமனை வந்து குங்குமமும் தடவி நான் வந்து 2 வாசப்படியிலையும் நான் வந்து வச்சுருக்கேன். பூஜை முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே 7 மணி ஆகிடுச்சு. நான் என்னோடய பையனை வந்து டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிட்டேன். டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடை ஒட்டி இருக்குன்றதுனால நான் அப்படியே ரேண்டமாக ஷூட் பண்ணேன். பார்த்திங்கன்னா 7 o'clockன்றது ரொம்ப பீக் டைம் இல்லைங்களா, எல்லோரும் ஆஃபீஸ் விட்டு போகிற டைம். அந்த டைமு ரொம்பவே பிஸியாக இருந்தது அந்த ஈவினிங்கு. அண்ட் கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு விதமாக நல்லா இருந்தது. அப்படியே பையனை கூட்டிகிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அடுத்து 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்ல பயங்கரமான காற்று, நல்ல காற்று. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். காற்றடிக்க ஆரம்பித்த அடுத்த 5 நிமிஷத்துலேயே வந்து பவர் கட் பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தூரமாக மாடியில் துணிவெல்லாம் எப்படி எதிர் வீட்டில் பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு காற்று வீசிகிட்டு இருந்தது. அந்த காற்று பார்த்திங்கன்னா ரொம்பவே ரம்யமாக இருந்தது. அந்த சில்லுன்னு ஒரு சூழல், ரொம்ப சிலுன்னு காற்று வீசிக்கிட்டு இருந்தது. ஃபுல்லாக ஒரே இருட்டாக இருந்தது. கரண்ட் கட் ஆனதுனால கொஞ்ச நேரத்துலேயே மழை வரவும் ஆரம்பிச்சிருச்சு. மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருட்டில் சரியாக தெரியல கரண்ட் இல்லாததுனால. நம்ம வீட்டில் வந்து இன்வெர்ட்டர் இருக்குது. நான் அப்படியே பால்கனியில் வந்துட்டு நின்றுட்டு உங்களுக்கு அந்த மழையை வந்துட்டு ஷூட் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த பூஜையோட கடைசி நாள் பூஜை செய்கிறதுமே நம்ம மனசுக்கு நிறைவாக செஞ்சு முடித்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மழை சூழ்நிலை ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் ரொம்பவே சிம்பிளாக தான் நான் அந்த பூஜையை நான் பண்ணியிருந்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா எனக்கு ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா அப்போ தான் நான் பெட்டராக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் என்னால் அவ்வளோதான் முடிஞ்சது. அப்படியே டின்னரும் முடிஞ்சது. இதோட விலாகுமே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.